What's your name? PK. I am a devil of my work. ஹலோ கைஸ், இது உங்கள் பிகே கேமிங் 7-8 எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லாயிருக்கும். இந்த இதில் வந்து ஒருத்தர் கேடி கார்த்தியன்றவர் வந்து ஒரு யூடியூப் வச்சுருக்கவர். அவர் வந்து நம்ம கூட ஒரு நியூஸ் போடணும்னு கேட்டுருந்தார். வாட்ஸ்அப் குரூப்பில் அவராக சொன்னார், வாங்க ப்ரோ நைட்டு போல் போன் அடிச்சு கேட்டுருந்தார். நைட்டு நெட்டு முடிச்சுட்டு நீ எப்போ வந்து கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி தூக்கத்தில் இருந்தவனை எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் காலையில் படுக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மதியானம் போல் போடப்பட்டது. அவருக்கு வேலை இருந்ததுனால ஒரு மதியானம் போல் போடப்பட்டது. இந்த மேட்ச் என்னமோ நான் ஜெயிச்சிட்டேங்க, அது உண்மை தான். அதுக்கப்புறம் அவர் ஒன்று செஞ்சார், திரும்ப ரிவெஞ்ச் வச்சார். எனக்கு திக்கனாகி போச்சு, என்னடா ஃப்ரெண்ட்லி மேட்சாக விளாண்டுட்டு தோற்றதுக்கப்புறம் ரிவெஞ்சு கூப்பிட்றாரு நான் போய் எனக்கு தோணுச்சு. ஆனால் என்ன அந்த மேட்ச் வந்து நான் தோற்றுட்டேன். ஏன்னா அந்த காரணத்துக்கு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஜோனு மூடும்போது குளோவாலை போட்டு என்னை மூட வச்சிட்டாரு. அதே மாதிரி தான் கருணாகரம் பண்ண பக்கில் அதிக அன்லிமிட்டட் குளோவால் வந்து அந்த கருணாகரம் பண்ணதில் இவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக போயிடுச்சு, அவருக்கு எனக்கு மைனஸாக போச்சு. அது மாதிரி ஜோனுக்குள்ளே நான் சேர்த்துட்டேன். 2 மேட்ச் ஜோனில் சேர்த்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு மேட்ச்லேயும் அதே மாதிரி இது சுட்டு இது பண்ணிட்டார். இல்லைன்னா அந்த 2 மேட்ச் நான் தக்க வச்சுருப்பேன். அது தோத்துட்டேன். அது வந்து ரெக்கார்டிங்கில் வந்து கொஞ்சம் சரியாக வரல, அதனால் அதை விட்டுட்டேன். ரெக்கார்டிங்கை வந்து விட்டுட்டேன். ரெக்கார்டிங்கை விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இதே வந்துச்சு விளாட்றதுக்கு தம்பி. அது மாதிரி இதே போச்சு. அது செகண்ட் வீடியோ வேணும்னா இது பண்ணுங்கள். அவர் கேட்டார் ரெக்கார்டு பண்ணியே தீரணும், ஏன்னா அவர் ஜெயிக்கின்றக்காண்டி தான் இந்த இதே போட்டிருக்காரு ரிவெஞ்சு. அது சரிங்க. அடுத்ததை பற்றி பேசுவோன்னா இந்த மேட்ச்சில் என்ன நடந்துன்ற பற்றி பேசுவோம். இந்த ரவுண்டில் அப்படி சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆச்சுங்க. ஒரு கூட விளாண்டு உங்கள்கிட்ட சுற்றி சுடுறது கரெக்டாக ஏம் வந்து சுட்டும் ஒரு பிரச்சனை இல்லாத மாதிரி ஹிட்டு கரெக்டாக அடிக்குது, நினச்சி சாகலை. அப்படி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இவர்கிட்ட இப்படி குளோவால் இந்த நேரத்தில் தான் குளோவால் அன்லிமிட்டடில் கிடக்கு கொடுத்தாங்க பாருங்க. நெட்டு சுத்தமாக கிடைக்கல எனக்கு. அது சொல்லி ஆகணும். நான் அவங்ககிட்ட ஒரு வீட்டையே சுற்றிட்டேன் இந்த நெட்டு கிடைக்காததுக்காக. அவர் தோற்றதுக்கப்புறம் அவரும் சொன்னார் எனக்கும் நெட்டு கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரியா 2 இதுவும் கிடைக்கல இது பண்ணி ரொம்ப நான் இங்கிட்ட அவரை மறைக்கக்கூடாதுலாம் நினைக்கல. இப்படியே வந்துடுவோம்னு சொன்னேன். சரியான அடி அடிச்சு விட்டாரு. இந்த ரவுண்டில் இந்த மாதிரி தான் அதே இதுதான் 2ஆம் மேட்ச் நடந்துச்சு. இங்கே வர குளோவால் எவ்வளோ அழகாக அங்கேருந்து வருதுன்றது படிக்கிட்டு மாதிரியே வர வச்சுச்சா. இதை வேறு நான் பக்கு பண்ணிவிட்டேன். அது 2ஆவது ஒரு ரிவெஞ்சு போடும்போது அவருக்கு அந்த இது மாதிரி வந்துருச்சு, அவருக்கு அந்த சக்தி மாதிரி வந்துருச்சு. அவர் அதை பயன்படுத்திக்கிட்டு வேறு மாதிரி பண்ணிட்டார். ஜோனில் அடப்பப்பட்டார். எனக்கு அதுதான் உங்களுக்கு சங்கட்ட குஸ்காவாக போச்சுங்க. கைப்புள்ள இப்போ என்ன கைப்புள்ள இப்படி நானே பதட்டத்தில் இருந்தீங்க, நீ வேறு கைப்புள்ள அப்படின்ற மாதிரி. அவர் ப்ளூவால் வேறு இப்போ வந்து ஈவெண்ட்டாக பளிச்சுன்னு கண்ணை மறைச்சிருந்துச்சு அப்படி. அம்மா ஐயோ கேடி கார்த்தி அவர்கள் எங்கே இருக்காங்கன்னு இங்கே வந்தால் அவர் கீழே இருக்காருன்னு பார்த்தா மேலே இருப்பார், மேலே தான் கீழே இருப்பார். ஐயோ இவர்கிட்டயே அப்படின்ற அடி தரமான அடியை கொடுத்தாச்சு. கில்லு வாங்கியாச்சு. இந்த இதில் சட்டு அடித்தா ஐயோ குளோவா இதை பொடியா அது வேறு என்ன தலையும் தரமான அடி கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டில். இல்லை நான் அடி வாங்குவேன்னான்னு தெரில. என்னங்க பிஸி, அவர் ஓவர் பிஸி மாதிரி இதே பார்க்கலைங்க. நான் எடிட் ஒர்க்கில் அப்படி மெயின் மறந்து போயிட்டேன். நம்மளுக்கு ஒருத்தர் வேணுங்க, கன்ஃபார்மாக வேணும். தமிழன் ஒரு மட்டும் நம்மளே ஒரு எடிட்டர்னால தான் அந்த கேமுக்கு வந்தது. கொஞ்சம் இன்னும் அது மழகணும். நிறைய பேர் கேட்குறேன்னா நீங்கள் அதிகம் டாப்அப் பண்ணுவீங்களா? இல்லை டாப்அப் பண்ண மாட்டோம். இல்லை அடி விழுகுமான்னு தெரியலையே. அடுத்து ஒருத்தர் இருந்தாப்புல கன் கலெக்ஷன் காட்டுங்க. நம்மகிட்ட அவ்வளோ கன் கலெக்ஷன் இல்லை ப்ரோ, சத்தியமாக இல்லவே இல்லை. நல்ல கன் கலெக்ஷன் நண்பா, எங்கிட்ட கன் கலெக்ஷன் அவ்வளோ இல்லை. நான் டாப்அப்பும் இல்லை. ஒரே ஒரு வாட்டி 1 பஞ்சுக்கு எனக்கு டாப்அப் தெரியாதனமாக பண்ணிவிட்டேன் 500 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் கருணை வெறுத்தேன். யார் எவ்வளோ மொதல் பண்ணாலும் அது கொடுக்க மனசு வரல. அதிகாரம் ஒன்றும் டைப் பண்ணாமல் புரோஜனம் இருக்கணும். அதையும் சுட்ட விட்டு ஏமாத்துறான் பாருங்க, அதில் தான் இதாகும். அதுதான் எனக்கு கருணை கடுப்பு. அதனால் 29 ரூபா வந்துச்சு. அதையும் எடுக்கிறது இல்லை. இப்போ எடுக்கிறது இல்லை. நம்மளோட வசதி இருந்தால் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த எம்பிட்டு நாங்கள் வசதி இல்லாத எல்லாம் எப்படி வருது இதை நினச்சிக்கிட்டு இந்த ரவுண்டில் அவர் போட்டு தள்ளிட்டாருங்க. உங்கள் ஐயோ என்ன ஆயுது அப்படின்னு இங்கே ஒரு கருணாகரன் இந்த மாதிரி சுத்தமாகவே நெட்டை தூக்கிட்டான். வீட்டையே சுட்டினேன். அதுக்கப்புறம் அவங்க போய் சரி டயர்கிட்ட கொஞ்சம் மெடிக்கிட்ட இருந்த இதை சுட்டுவோம், அந்த இதை பண்ணும்போது அவர் சுட்டுட்டார். ஏன் நெட்டு கிடைக்காத போய் விடாமல் சுடுவேன் அப்படின்னு எனக்குள்ளாக ஒரு இது தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் அவருக்கு இங்கே எவ்வளோ சுடலாம் பார்த்தேன். ஆனால் எனக்கு ஒரு இதாகி போச்சுங்க. எனக்கு அது வந்து லைக் இல்லை, எனக்கு இல்லாமல் போச்சு. நல்லகி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக போச்சு. கடைசி ரவுண்டு ரொம்ப சுவாரஸ்யமாக போச்சு. ஒரு கீழிங் முடிவிலே வந்திருப்பார் ஓட, அப்படி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரிவெஞ்சில் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரோ வந்தது நான்
தரமான கிஃப்ட் கொடுத்துருச்சு. அதை நான் எடிட் பண்ணேன்னா அது வந்து ரைட்டாக ரெக்கார்டு லைட்டாக பண்ணலை. அப்படி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும்லடா தோத்துட்டீங்களடா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நானே உங்களுக்காண்டி ரூம் கார்டு போடுறேன் சனிக்கிழமை, ஓகேவா? ஏன்னா அது நான் ஜெயிக்க வேண்டியது நினச்சிங்க நீங்களாக தான் வந்து நீங்கள் ருவஞ்சு படிங்க. அதுக்குன்னு நான் ருவஞ்சுன்னு சொல்ல வரல உங்ககிட்ட, நான் ருவஞ்சே கேட்கல, ஓகேவா? அப்படி தரமான ஒரு கொடுத்தாச்சு அவர்கிட்ட. வேணும்னா கைஸ் அவர் அதே மாதிரி கொடுத்தாருன்னா அடுத்து ஒரு ரவுண்டு போடுவோம். கடைசி ரவுண்ட் ரொம்ப குறைச்சா கொஞ்சம் நினைவு இப்போ பாருங்கள் குறைச்சிது ஒன்றுக்கு ரொம்ப டமால் அந்த மீம்ஸ் படித்த ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அது நல்லா இருந்துச்சு. நான் எல்லோரும் அதை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்க்காதவங்க பாருங்கள். ஆமாம், அவர் கூட சனிக்கிழமை போடுவோம், கவலைப்படாதீங்க. திரும்ப போடுவோம், நல்லா விளாண்டு இது பண்ணுவோம். பக்கு பண்ணனால தான் அதெல்லாம் ஆகிடுச்சு நமக்கு. நான் அவர் சைடு காத்துக்கிட்டு வீசிடுச்சு 2 மேட்ச்சில் ஜோனில் போய் செத்துட்டேன். அவர் குளோவில் போட்டு மறந்து விட்டாருங்க. நம்மக்கிட்ட இருக்க இறக்கம் கூட அவர்கிட்ட இருக்குது. இங்கே இருக்க தரமான மண்டையில் 2 டாட் சரியான தட்டு காமிச்சு. அவர் இப்போ பாருங்க ஜோனுக்குள்ள 7 சொல்லியிருந்தா அந்த கடைசி மேட்ச் பண்ணிட்டாரா அவர். இப்போ பாருங்க நாங்கள் வரக்கூடாதுலேயே மொத்தமாக மூடிடுவார். அந்த இதே ஏரியாவே மூடிடுவார். நான் வரக்கூடாது இப்போ பாருங்க இதே மூடிடுவார். அப்படி அதே மாதிரி தான் 2ஆவது மேட்ச்சில் அதே மாதிரி தான் உள்ள ஜோனுக்குள்ள அடிச்சு கொண்டாது. அப்புறம் இங்கிட்ட வர விட்டு அவர் அடிச்சாரு. நம்மக்கிட்ட முடியாது இது அப்படின்னு தரமான அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எல்லா வீடியோவும் பாருங்கள். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் பிகே கேமிங். பாய் பாய்.